கெட் டுகெதர் என்பது பொதுவாக நண்பர்கள், குடும்பத்தினர் அல்லது தெரிந்தவர்கள் ஒன்று கூடி பேசுதல், நேரத்தை செலவிடுதல் மற்றும் சமூகமயமாக்குதல் ஆகியவற்றை குறிக்கின்றது. இன்றைய நவீன உலகில் இயந்திரத்தனமான வாழ்க்கைக்கு மத்தியில் மனித உறவுகளை புதுப்பித்து பிணைப்பை வலுப்படுத்த இத்தகைய சந்திப்புகள் மிகவும் அவசியமானவை. வேலைப்பளுக்கள், வேலைக்கான அழுத்தங்கள், பிஸியான வாழ்க்கை முறைமை காரணமாகவும் இன்றைய மனித சமூகம் தங்கள் நேரங்களை டிஜிட்டல் திரைகளிலும் சமூக ஊடகங்களிலும் அதிகம் செலவிடுவதை தனிப்பட்ட உறவுகளுக்கும் மனித தொடர்புகளுக்கும் நேரம் ஒதுக்குவது இன்றைய காலகட்டங்களில் சவாலாகவே உள்ளது. எனவே விரிசல் அடைந்து வரும் உறவுகளுக்கிடையிலான இடைவெளிகளை குறைத்து உறவுகளுக்கிடையில் உணர்வுபூர்வமான இணைப்பை ஏற்படுத்துவதற்கான தேவைப்பாடு காணப்படுகின்றமையினால் இன்றைய காலகட்டத்தில் இந்த கெட் டுகெதர் என்ற ஓர் செயற்பாடு தேவையாக உள்ளது. அது மாத்திரமன்றி அண்மையில் ஏற்பட்ட கோவிட்-19 தொற்று நோய் பேரலையின் போது ஏற்பட்ட தனிமை மற்றும் சமூக இடைவெளிக்கு பிறகு மக்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கையை திரும்பி நேரடி சமூகமயமாக்கலின் முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ளனர். மனிதர்களாகிய நாம் சமூக தொடர்புகளை நம்பி வாழ்கின்றோம் என்பது நிதர்சனமான உண்மையாகும். எனவே நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஒன்று கூடுவது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறப்பானதாக அமையும். குடும்பத்தினரிடையான ஒன்று கூடலினை நோக்கும் போது குடும்ப வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் அடுத்த தலைமுறையினருக்கு கடத்த இவ்வகையான கெட் டுகெதர் பெரிதும் பங்களிப்பு செய்வதோடு நண்பர்களுக்கு இடையிலான ஒன்று கூடல் பழைய நினைவுகளையும் பாடசாலை காலங்களையும் மீட்டி பார்த்து எதிர்வரும் எதிர்காலத்தில் அவற்றை நினைத்து அசைபோட ஏதுவாக அமையும். சமூக நோக்குடனான ஒன்று கூடலை நோக்கும் போது மற்றோருடனான நல்லுறவை மேம்படுத்தி குடும்ப பணியினை முன்னெடுக்கவும் உதவியாக அமையும். இவ்வாறு ஒன்று கூடல் கெட் டுகெதரின் வகைகளுக்கேற்ப பயன்களை நாம் ஈட்டிக்கொள்ள முடியும். இவ்வாறு இருக்கையில் கெட் டுகெதர் பொதுவான பயன்பாடுகளை சுருக்கமாக பார்ப்போமேயானால், தனிமை உணர்வை குறைத்து நாம் ஒரு சமூகத்தின் அல்லது குடும்பத்தின் அங்கம் என்ற உணர்வை மேம்படுத்துகின்றது. அது மாத்திரமன்றி வலுவான சமூக தொடர்புகள் உள்ளவர்கள் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வாய்ப்புகள் உள்ளது என ஆய்வுகள் தெரிவிக்கின்றது. அன்பானவர்களுடன் நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தையும் கவலையையும் குறைப்பது மட்டுமன்றி சிரிப்பு, அரட்டைகள் மற்றும் அரவணைப்புகள் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் ஹார்மோன்களை வெளியிடுகின்றது. மேலும் பல்வேறு பின்னணியினை கொண்டவர்களை சந்திக்கின்ற வேளையில் கருத்து பரிமாற்றமும் தகவல் பரிமாற்றமும் அனுபவ பகிர்வும் நடந்தேறும் போது எமது வாழ்வில் அடுத்த நொடி தெளிவானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் அமைவதோடு எமது எதிர்காலம் பற்றிய சவால்களை சமாளிக்கும் திறனை வளர்த்துக் கொள்ளவும் முடியும். இவ்வாறான